Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சத்தான கேரட் தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு தோசை மாவு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கேரட் வந்துட்டு 2 கேரட் எடுத்துக்கோங்க. 2 கேரட் எடுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி தோசை ஊற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அதுக்கு மேலே நம்ம கேரட்டை ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ நான் பண்ணுறது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங் பசங்க வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம். ஸோ 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. மாவு மட்டும் சத்தான கிடையாது. பழம் இது வந்து பழ தோசை, இது கேரட் தோசைனால சத்தா கிடைக்கும். எல்லாமே டெய்லி மாவு தோசையாக சாப்பிட்டோம்னா சத்து இல்லை. இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்தால் தான் சத்து கிடைக்கும். 2 மாவு இது மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் தோசையில் எப்பயுமே. அருமையாக இது சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கேரட் தோசை ரெடி ஆயிருச்சு. அதனால் குழந்தைகளுக்கு குட்டி தோசையாக வந்து இப்போ தயார் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி தோசையை வந்து குழந்தைய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த கேரட் தோசை வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சத்தான தோசை. மாவு தோசையே குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது. ஒரு நாள் 2 நாள் கொடுக்கலாம். டெய்லி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பழத்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், காய்கறி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து சத்தாக இருக்கும் குழந்தைகளுக்கு. ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய். எங்கள் ஊரில் சமையல் வந்து பாண்டி தான் மிக திறமையானவர். அவர் வந்து இப்போ டேஸ்ட் பண்ண வராரு. பாண்டி வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா இருக்கு. இது மாவு இல்லாமல் கேரட் போடுறது நல்லா இருக்கு. டேஸ்ட் இப்போ வந்து எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் சமையல் மாஸ்டர் அண்ணன் வந்து மிக அருமையாக வர்றாரு. அவர் டேஸ்ட் பார்த்து சொல்லணும், நானாக சொல்லக்கூடாது. அவர் டேஸ்ட் பார்க்குறாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.